வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பெயர் அழகு பாலாஜி. எங்கூட ரீட்டாவும் பாக்கியம் வந்திருக்காங்க. எங்கள் டீம் பெருங்குடி. இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பெயர் ராமலட்சுமி. என்னுடன் விஜயலட்சுமி, சீலக்காரி வந்திருக்கிறார்கள். எங்களுடைய டீம் பாரப்பத்தி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 6 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும். 6வது சுற்றில் பெருங்குடி அணிக்கான முதல் கேள்வி. ரகு என்பவர் ரூபாய் 225 மதிப்புள்ள 4 நாற்காலிகளை விற்கிறார் எனில் நாற்காலியின் மொத்த விலை எவ்வளவு? 900 ரூபாய். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. முருகன் என்பவர் துணிக்கடைக்கு சென்று ரூபாய் 125 மதிப்புள்ள 4 சட்டை பிட்டுகளையும் ரூபாய் 250 மதிப்புள்ள 2 பேண்ட் பிட்டுகளையும் வாங்குகிறார் எனில் அந்த சட்டை மற்றும் பேண்ட் எடுப்பதற்கான மொத்த தொகை எவ்வளவு? 1000 ரூபாய். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு பேருந்து காலை 6 மணிக்கு மதுரையில் இருந்து நெல்லைக்கு கிளம்புகிறது. வழியில் உணவகத்தில் 30 நிமிடம் நின்றது. அந்த பேருந்து நெல்லையை அடையும் போது மணி 9:30 எனில் மொத்த பயண நேரம் எவ்வளவு? 3 மணி நேரம். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி. சிவானந்தம் என்பவர் 10 கோழிகளை வளர்க்கிறார். அவை அனைத்தையும் ரூபாய் 2000க்கு விற்கிறார் எனில் ஒரு கோழியின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? ஒரு கோழியின் விலை 200 ரூபாய். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 6வது சுற்றில் பெருங்குடி அணிக்கான இறுதி கேள்வி. 1 கிலோ மாம்பழத்தின் விலை ரூபாய் 40 எனில் 2.5 கிலோ மாம்பழத்தின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 2 கிலோ மாம்பழத்தின் விலை 100 ரூபாய். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். இத்துடன் பெருங்குடி அணிக்கான 6வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன.
ஆறாவது சுற்றில் பாரபத்தி அணிக்கான முதல் கேள்வி. ஒரு பீரோவின் விலை 3500 ரூபாய் எனில் 4 பீரோக்களின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 14,000 ரூபாய். சரியான விடை. பாரபத்தி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. செல்வி என்பவர் 15 ரூபாய் மதிப்புள்ள 4 பேனாக்களை வாங்குகிறார் எனில் அதற்கான மொத்த விலை எவ்வளவு? 60 ரூபாய். சரியான விடை. பாரபத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். ஆறாவது சுற்றில் பாரபத்தி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு ரயில் காலை 3:15க்கு மதுரையிலிருந்து கிளம்பி 9:30 மணிக்கு சென்னை வந்தது எனில் பயண நேரம் எவ்வளவு? 6:15 மணி. சரியான விடை. பாரபத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி. ராஜா என்பவர் 10 ஜோடி கிளிகளை 1000 ரூபாய்க்கு வாங்கினார் எனில் ஒரு ஜோடி கிளியின் விலை எவ்வளவு ரூபாய்? 100 ரூபாய். சரியான விடை. பாரபத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். ஆறாவது சுற்றில் பாரபத்தி அணிக்கான இறுதி கேள்வி. ரதி என்பவர் அரிசி கடைக்கு செல்கிறார். புழுங்கரிசி ரூபாய் 300க்கும் பச்சரிசியினை ரூபாய் 125க்கும் வாங்கினார் எனில் அரிசிக்கான மொத்த செலவு எவ்வளவு ரூபாய்? 425 ரூபாய். சரியான விடை. மீண்டும் பாரபத்தி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் பாரபத்தி அணிக்கான ஆறாவது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. ஆறாவது சுற்றின் இறுதியில் அணிகளின் மதிப்பெண் விவரம். பெருங்குடி அணி 50 மதிப்பெண்கள், பாரபத்தி அணி 50 மதிப்பெண்கள். கணித வினாடி வினாவில் 6 சுற்றுகளின் இறுதியில் பெருங்குடி அணியின் மதிப்பெண் 295, பாரபத்தி அணி பெற்ற மதிப்பெண் 280. வெற்றி பெற்ற அணியினருக்கு வாழ்த்துக்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். நாடகத்தின் தலைப்பு பொன்னம்மா வித்த பூ. இதில் பங்கேற்பவர்கள் பொன்னம்மாவாக வைரசாந்தி வளையங்குளம், கண்ணம்மாவாக முருகேஸ்வரி வளையங்குளம். இந்நாடக கதை எழுதியவர் ஆனந்த். கண்ணம்மா கண்ணம்மா, கோயிலுக்கு போறேன்னு சொன்னியே, இந்தா இதில் 5 முழம் மல்லிகைப்பூ இருக்கு, வச்சுக்கோ. இந்தா அப்படியே இந்த நாகலிங்கம் பூவை சிவன் கோயிலில் போகும்போது வச்சிரு. ஆமாம் ஆமாம், உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல பொன்னம்மா. எள்ளுனா என்னையா வந்து நிற்கிற? சரி, பூவுக்கு எவ்வளோ காசு தரணும்? சீக்கிரம் சொல்லு, நான் கோயிலுக்கு கிளம்பணும். அது எப்படி கண்ணு,
உனக்கு விலையை சும்மா சொல்லிவிடுவேனா? பொன்னம்மா திரும்பவும் கணக்கா? ரொம்ப சின்ன கேள்வி தான் கண்ணம்மா, ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். என்ன கேள்வியா? ஆமாம் கண்ணம்மா, நான் விற்றது 20 முழம் மல்லிகைப்பூ. என் கையில் இருக்கிற காசெல்லாம் நான் மல்லிகைப்பூ விற்று வச்சுருக்க காசு. ஆனால் இதிலிருந்து ஒரு 300 ரூபாயை வர்ற வழியில் கடலைக்கார தாத்தாட்ட கொடுத்துட்டு கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ 60 ரூபா இருக்குது. அப்போ ஒரு முழம் மல்லிகைப்பூ விலை எவ்வளவுன்னு சொல்லு பார்ப்போம். பொன்னம்மா கோயிலுக்கு நேரமாச்சு, நான் வந்து சொல்லட்டுமா? இப்போ சொல்லு கண்ணம்மா, ரொம்ப சின்ன கணக்கு தான். கணக்கு என்னமோ சின்னது தான். சரி இரு சொல்கிறேன். அதுதான் கண்ணம்மா, சொல்லு. எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் வேணுமில்ல. பொன்னம்மா நீ விற்றது 20 முழம் பூவு, என்கிட்ட கொடுத்தது 5 முழம், ஆக 25 முழம் பூவு நீ விற்றுருக்க, சரியா? ரொம்ப சரி கண்ணம்மா. கடலைக்கார தாத்தாட்ட கொடுத்தது 300 ரூபா, இப்போ நீ கையில் வச்சிருக்கிறது 60 ரூபா. இது ரெண்டையும் சேர்த்துனா 360 ரூபா. அப்போ 20 முழத்தோட விலை 360 ரூபா. அப்போ ஒரு முழத்தோட விலை 360 20ஆல் வகுத்தா வரும். அப்போ ஒரு முழத்தோட விலை எவ்வளவு கண்ணம்மா? 360ல் இருக்க பூஜ்ஜியத்தையும் 20ல் இருக்க பூஜ்ஜியத்தையும் அடிச்சிடலாம். இப்போ கணக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சா? இப்போ 36 2ஆல் வகுத்துட்டா போதும், ஒரு முழத்தோட விலை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். 36 2ஆல் வகுத்தா எவ்வளவு? இது கூடவா தெரியாது? 18. வேணும்னா 18 2ஆல் பெருக்கிப்பாரு, 36 வரும். கணக்கு சரியா பொன்னம்மா? ஒரு முழம் மல்லிகைப்பூவு 18 ரூபா. அப்போ 20 முழம் மல்லிகைப்பூவு 360 ரூபா. உங்ககிட்ட கொடுத்தது 5 முழம் பூவு, அப்போ அதோட விலை 18 5ஆல் பெருக்குனா 90 ரூபா. எப்படி கண்ணம்மா இப்படி டக்குன்னு சொல்லிட்ட? கஷ்டமே இல்லை பொன்னம்மா. 18க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முழுமையான எண் எது? 20. அந்த 20 5ஆல் பெருக்கினா 100 ரூபா. இதை ரொம்ப சுலபமாக நம்மளால் செய்ய முடியும். அதாவது முழுமையான 2 எண்களை டக்குன்னு பெருக்கிடலாம். சரி சரி கண்ணம்மா, நீ கணக்கில் புள்ளிதான். ஆனால் 100 வந்திருக்கு. ஆனால் 5 முழம் பூவு 90 ரூபா தானே? ஆமாம் பொன்னம்மா, முழுமையான எண் 20, அதை 5ஆல் பெருக்கினா 100 கிடைக்கும். இப்போ அதில் இருந்து 2 5 தடவை கழிச்சா 10 போயிடும். அப்போ 90 ரூபா. சரி கண்ணம்மா, இப்போ 25 முழத்தோட விலை என்ன? நீ கடலைக்கார தாத்தாட்ட கொடுத்தது 300 ரூபா, கையில் இருக்கிறது 60 ரூபா, நான் கொடுக்க போகிறது 90 ரூபா. எல்லாத்தையும் சேர்த்தா 300 ஒரு 60 ஒரு 90, மொத்தம் 450 ரூபா. ஆக மொத்தம் 25 முழம் மல்லிகைப்பூவோட விலை 450 ரூபா. சரியே சொன்ன கண்ணம்மா. சரி சரி கிளம்பு, கோயிலுக்கு நேரம் ஆகிட போகுது. கோயிலுக்கு நேரமாகறதெல்லாம் சரிதான். ஒரு முழம் மல்லிகைப்பூவு 18 ரூபாய்க்கா விற்கிறது? ஆமாம் கண்ணம்மா, விலைவாசிலாம் ஏறிக்கிட்டே இருக்குதுல்ல. பொன்னம்மா உன்னோட கணக்கை விட பூவோட விலை ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்குதுமா. நாளைக்காவது பூவோட விலை குறையுதான்னு பார்ப்போம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். நாடகத்தின் தலைப்பு பொன்னம்மா வித்த பூ. இதில் பங்கேற்றவர்கள் பொன்னம்மாவாக வைரசாந்தி வளையங்குளம், கண்ணம்மாவாக முருகேஸ்வரி வளையங்குளம். சியமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இனி கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா.
கணித ஆசிரியை கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பெயர் வைரசாந்தி. வளையாங்குளம் பெரிய அம்மாயிலிருந்து வந்திருக்கேன். என் கூட செல்வின்றவங்க வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் கணக்கு கற்றுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். வணக்கம், நான் ஆர் தேவிகா, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். கற்றலும் கற்பித்தலும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வகுபடு தன்மை. ஏழாயிரத்தி 38 9ஆல வகுபடுமா? வகுபடும் மேடம். வகுப்படும். 7ஐயும் 0ஐயும் நம்ம கூட்டினோன்னா 7, 7ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா 10, 10ஐயும் 8ஐயும் கூட்டினோன்னா 18. 18ல் நமக்கு இருக்கிறது வந்து 1ம் 8ம். 1ஐயும் 8ஐயும் கூட்டினோன்னா 9. அப்போது 9 9ஆல் வகுப்படும். அப்போது 7038 வந்து 9ஆல் வகுப்படும். இப்போ இது ஒற்றை இலக்க எண்ணா இரட்டை இலக்க எண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரட்டை இலக்க எண். அப்போ 9க்கு நம்ம வகுத்து பார்க்கும்போது ஒற்றை இலக்க எண்ணாவும் இருக்கலாம், இரட்டை இலக்க எண்ணாவும் இருக்கலாம். இப்போது அடுத்த எண் 525. 525 9ஆல் வகுபடுமா இல்லையா? வகுபடாது மேடம். வகுப்படாது. 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7, 7ஐயும் 5ஐயும் கூட்டினா 12, 12ல் 1 2ஐயும் கூட்டினா 3 வர்றதுனால 9ஆல் இந்த 3 வகுப்படாது. இப்போ 525 எந்த எண்களால் வகுப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கடைசி எண் 5ஆ இருக்கிறனால இது வந்து 5ஆல் வகுப்படும். அடுத்து நம்ம கூட்டி பார்த்தப்போ 3 வந்தது, அதனால் 3ஆல் வகுப்படும். ஆனால் 9ஆல் வகுப்படாது. இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணை கொடுத்தாலும் நீங்கள் இந்த இதால் வகுப்படுன்னு சொல்லிட முடியுமா? இப்போது அடுத்து நம்ம 639 9ஆல் வகுப்படுமா இல்லையா? 39 வகுப்படும். வகுப்படும். 6ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா 9, 9ஐயும் 9ஐயும் கூட்டினோன்னா 18, 18னா 1ஐயும் 8ஐயும் கூட்டினோன்னா 9. அதனால் 9 9ஆல் வகுப்படும். அப்போது 639 வந்து 9ஆல் வகுப்படும். இப்போது அடுத்து நம்ம 6ஆல் வகுப்படுத்தல் 6ஓட வகுப்படுத்தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். 6 அப்படிங்கிற எண் வந்து இரட்டைப்படை எண். 6ங்கிறது இரட்டைப்படை எண். அப்போது முதல் கண்டிஷன் வந்து அந்த எண் வந்து இரட்டைப்படை எண்ணா மட்டும்தான் இருக்கணும். அடுத்து 6 வந்து நம்ம 2ஆவும் 3ஆவும் பிரிச்சுக்கலாம். 2ஐயும் 3ஐயும் பெருக்கினோன்னா 6. அப்போது 2ஓட வகுத்தல் விதி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். அதை நம்ம 6க்கும் சொல்லிட்டோம். அடுத்து 3ஓடது தான் நம்ம பார்க்க போகிறோம். கொடுத்த எண்ணை வந்து கூட்டி பார்க்குறோம். ஒவ்வொரு எண்ணையும் நம்ம கூட்டி பார்த்து அது 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா முதல் இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். அடுத்து 3ஆல் வகுப்படுற எண்ணாக இருக்கணும். 2ம் இருந்துச்சுன்னா அந்த எண் வந்து 6ஆல் வகுப்படும், இல்லைன்னா வகுப்படாது. இப்போ வந்து 330 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடைசி எண் 0. அப்போ அது வந்து இரட்டைப்படை எண். அப்போது 2ஆல் வகுப்பட்டுருச்சு. அடுத்து நம்ம 3க்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம். 3ஐயும் 0ஐயும் கூட்ட போகிறோம். 3ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா 6, 6ஐயும் 0ஐயும் கூட்டினோன்னா 6. இது 3ஆலையும் வகுப்படுது. அப்போது 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுது. அதனால இந்த எண் வந்து 6ஆல் வகுப்படும். 330 வந்து 6ஆல் வகுப்படும். இப்போ 39 6ஆல் வகுப்படுமா? 39 வந்து வகுப்படாது. ஏன்னா 9 வந்து ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண் வந்தாலே நம்ம உடனே சொல்லிடலாம். அடுத்து 3க்கு நம்ம போட்டு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. 3க்கு 2ஆல் வகுப்படலையா உடனே நம்ம சொல்லிடலாம் இது வந்து 6ஆல் வகுப்படாதுன்னு. 2ஆல் வகுப்பட்டால் மட்டும்தான் அடுத்து 3 போய் நம்ம செக் பண்ண போகிறோம். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம்.
வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்கர்ணி கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் முத்துப்புல, சோளங்கர்ணியில் வேலை பார்க்குறோம். 5வது படிச்சிருக்கேன். என் பேர் சந்திரா, நான் 5 படிச்சிருக்கேன். என் பேர் கங்கம்மாள், 8வது படிச்சிருக்கேன். என் பேர் முத்துலட்சுமி, 5வது படிச்சிருக்கேன். நாங்கள் பெருமளாக்கா, நாங்கள் படிக்கலை. என் பேர் ராமாயி, நாங்கள் படிக்கலை. என் பேர் தானா, படிக்கலை. என் பேர் சின்னம்மா, நான் படிக்கலை. என் பேர் குஞ்சரன், நான் படிக்கலை. நல்ல தம்பி, நான் படிக்கலை. கற்பியா, நான் படிக்கலை. இப்போ என்ன 1/2 லிட்டரு 40 ரூபான்னு வாங்குறீங்க, 1/2 லிட்டருக்கு எவ்வளோ ரூபா? 120 ரூபா ஆகுது. சரி, 1/2 லிட்டர்ல எத்தனை 1/2 லிட்டர் இருக்கு? 3 1/2 லிட்டர். நல்லா சொன்னீங்க பாட்டி. பால் 1 லிட்டரு 25 ரூபா சொல்றாங்க, 3 லிட்டருக்கு எவ்வளோ ரூபா? 75 ரூபா 3. சரியா சொன்னீங்க. இன்னும் கணக்கு நான் கேட்கவா? உங்ககிட்ட 10 ரூபா தாள் 22 தாள் இருக்கு அப்படின்னா எவ்வளோ ரூபா? 220 ரூபா ஆகுது. சரியா சொன்னீங்க. இப்போ கடைக்கு நீங்க போறீங்க, சில்லறை மாத்திரை போறீங்க, நீங்க 150 ரூபா கொண்டு போறீங்க அப்படின்னா எத்தனை 10 ரூபா தாள் உங்களுக்கு தருவாங்க? 15 தாள் கொடுப்பாங்க. சரியா சொன்னீங்க பாட்டி. ராமாயி, உங்க கணக்கு நல்லா போடுவீங்களா? கணக்கே நான் படிக்கவே இல்லை சார், தெரிஞ்சவங்களும் சொல்றேன். ராமாயி, இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு வயசு 40 இருக்கு. 40. இப்போ இந்த பாட்டிக்கு வயசு 80 இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு 40 வயசு இருக்குது. இந்த பாட்டிக்கு வயசு உங்களை மாதிரி 2 மடங்குன்னா அப்போ அவங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? 80 வயசு வருது. சரி, 80 வயசுன்னு எப்படி சொல்றீங்க? 2 கணக்கு கூட்டி பார்த்தா 80 வயசு வருது. கண்ணனுக்கு வயசு 6, அவங்க அப்பாவுக்கு அவனை போல 4 மடங்கு வயசு அதிகம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வயசு என்ன இருக்கும்? 24. சரி, இப்போ இதே போல கணக்குகள் கேட்டா பதில் சொல்லிடுவீங்களா? தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி சார். சரி, குமாருக்கு வயசு 10, அவங்க அக்காவுக்கு வயசு அவனை போல 2 மடங்கு அதிகம் அப்படின்னா அக்காவுக்கு வயசு என்ன இருக்கும்? 20 வயசு. சரி, 1 டஜன் பழம் 40 ரூபா சொல்றாங்க, 4 டஜன் வாங்குனீங்கன்னா எவ்வளவு ரூபா? 160 ரூபா. நல்லா சொன்னீங்க. இப்போ கணக்கு தெரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியுது சார். வட்டி கணக்குலாம் உங்களுக்கு நல்லா தெரியுமா? வட்டி கணக்கெல்லாம் தெரியாது சார். தெரியாது. சரி, அதுல ஏதாவது கணக்கு கேட்டா நீங்க சொல்ல முயற்சி செய்யறீங்களா இல்ல நான் சொல்லி தரவா? நீங்க சொல்லி கொடுங்க சார். சரி, இப்போ 100க்கு எல்லாருமே கேட்டுக்கோங்க, யார் கேட்டுக்கோங்க, கடைசி வந்து சொல்லணும். வேற யாருக்கும் வட்டி கணக்கு தெரியுமா? 100க்கு 2 ரூபா வட்டி. அப்போ இதே இது 800 ரூபாய்க்கு 8 8 16. சரி, அப்போ 1000 ரூபாய்க்கு 20 ரூபா. 20 ரூபா வரும் சார். சரியா சொன்னீங்க. 1000 ரூபாய்க்கு 20 ரூபா வட்டி. சரி, 1000க்கு 20ன்னா 6000க்கு எவ்வளோ ரூபா வட்டி? 120. சரி, எப்படி கண்டுபிடிச்சிங்க? 1000க்கு 20 ரூபான்னு கண்டுபிடிச்சேன். கணக்கு கூட்டி பார்க்கல 6000 ரூபாய்க்கு 120 ரூபா வட்டி ரூபா. சரியா சொன்னீங்க. 6000க்கு 1 மாசம் வட்டி ரூபா 120ன்னா அப்ப 2 மாசத்துக்கு வட்டி ரூபா எவ்வளவு? 240 ரூபா. இப்போ புரிஞ்சுக்கிச்சா? வட்டி இதே தான். இதுக்கு முன்னால வட்டி கணக்கு உங்களுக்கு தெரியுமா? முன்ன கூட எனக்கு வட்டி கணக்கு தெரியாது, இப்போ வட்டி கணக்கு கூட்டி போட்டு நீங்கள் சொல்லி கொடுத்தத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இனிமேல் நான் வட்டி கணக்கெல்லாம் போட்டுருவேன். சரி, பெருமாளாக்கா, இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கணக்கு கேட்குறேன். 14ஓட 2 கூட்டினா எவ்வளவு? 16 ரூபா. சரி, உங்ககிட்ட 2 ரூபா காசு 8 காசு இருந்தா எவ்வளோ ரூபா? 2 ரூபா காசு 8 காசு 16 ரூபா. சரியா சொன்னீங்க. 1 ரூபா காசு 10 காசு இருந்தா எவ்வளோ ரூபா? 10 ரூபா. சரி, இதே 25 காசு இருந்தா? 25 ரூபா. சரியா சொன்னீங்க. இப்போ 10 ரூபா தாள் உங்ககிட்ட 10 தாள் இருந்தா எவ்வளவு ரூபா? 100 ரூபா. கணக்கு வந்துருச்சா? இதுதான் கணக்கு. இப்போ ஒரு சில கேள்வி நான் கேட்குறேன். நீங்க ஒரு புடவை 150 ரூபான்னு வாங்குறீங்க, இன்னொரு புடவை அதே போல வாங்குறீங்க 150 ரூபான்னு, மொத்தம் எவ்வளவு ரூபா? 300 ரூபா. 300 ரூபா ஆச்சு. சரி, 4 புடவைக்கு இப்போ எவ்வளவு ரூபா? 600 ரூபா. சரியா சொன்னீங்க பாட்டி, கணக்கு நல்லா பண்றீங்க. வெளியூருக்கு போறீங்க, கையில வந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்துட்டு போறீங்க, அதுல பாத்தீங்கன்னா 500 ரூபா தாள் 4 தாள் இருந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு ரூபா இருக்கு? 2000. சரியா சொன்னீங்க. ஒரு ஆட்டுக்குட்டி 2500 ரூபான்னு வாங்குறீங்க, 3 ஆட்டுக்குட்டி வாங்குனீங்கன்னா எவ்வளவு ரூபா? 7500 ரூபா. சரியா சொன்னீங்க பாட்டி. நீங்க
இங்கேருந்து திருச்சிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்குவோம், டிக்கெட்டு 60 ரூபா சொல்கிறாங்க. 2 பேர் போனீங்கன்னா டிக்கெட் எவ்வளவு? 2 பேர்த்துக்கு பஸ் டிக்கெட்டு 120. சரி, இதே இது 4 பேர் போனீங்கன்னா 240 பஸ்ஸுக்கு போனேன். சரியா சொன்னீங்க பாட்டி. ராஜ்குமார் கடைக்கு சில பொருட்களை வாங்குவதற்காக கையில் 500 ரூபாய் தாள் 5ம் 100 ரூபாய் தாள் 5ம் கொண்டு சென்றான் எனில் அவன் வைத்திருந்த மொத்த தொகை எவ்வளவு? மொத்தம் ராஜ்குமார் 3000 வச்சிருந்தான். சரியா சொன்னீங்க. சேஷன் வெளியூர் செல்வதற்காக கையில் சில ரூபாய்களை வைத்திருந்தான். அதில் 100 ரூபாய் தாள் 9ம் 50 ரூபாய் தாள் 5ம் இருந்தன எனில் அவனிடம் இருந்த பணம் எவ்வளவு? 100 ரூபா தாள் 9 தாள் 900, 50 ரூபா தாள் 5 தாள் 250, மொத்தம் 1150 ரூபா. சரியா சொன்னீங்க. விக்ரமன் பூ வியாபாரத்திற்காக கையில் சில காசுகளை வைத்திருந்தான். அதில் 10 ரூபாய் தாள் 20ம் 50 ரூபாய் தாள் 4ம் வைத்திருந்தான் எனில் அவனிடம் இருந்த பணத்தொகை எவ்வளவு? 10 ரூபா தாள் 20 தாள் இருந்தா 200 ரூபா, 50 ரூபா தாள் 4 இருந்தா 200 ரூபா, மொத்தம் 400 ரூபா. சரியா சொன்னீங்க. அடுத்து, ஒரு பெட்டி கடையுடைய கல்லாப்பெட்டியில 50 ரூபா தாள் 6, 20 ரூபா தாள் 10, 10 ரூபாயில் 25 தாள்களும் இருந்தன எனில் மொத்தம் எவ்வளவு? மொத்தம் 750 ரூபா. சரியா சொன்னீங்க. அடுத்து, ஒரு வியாபாரி 35 1 ரூபாய் நாணயங்களும் 12 2 ரூபாய் நாணயங்களும் 15 5 ரூபாய் நாணயங்களும் 14 100 ரூபாய் தாள்களும் வைத்திருந்தார் எனில் அவர் வைத்திருந்த மொத்த பணத்தின் மதிப்பு எவ்வளவு? மொத்தம் 1534 ரூபா. சரியா சொன்னீங்க. அடுத்த கணக்கு, ஒரு சிறுவன் தன்னுடைய உண்டியலில் 5 ரூபாய் காசு 22ம் 1 ரூபாய் காசு 16ம் 2 ரூபாய் காசுகள் 18ம் வைத்திருந்தான் எனில் சில்லறை காசுகளின் மொத்த மதிப்பு என்ன? மொத்தம் 162 ரூபா. சரியா சொன்னீங்க. ராணி பேங்கில் தன்னுடைய சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்துவதற்காக 500 ரூபாயில் 8ம் 100 ரூபாயில் 12ம் வைத்திருந்தாள் எனில் அவள் செலுத்த இருந்த தொகை எவ்வளவு? மொத்தம் 5200 ரூபா பேங்க்கு கொண்டு போனாங்க. சரியா சொன்னீங்க. ரமேஷ் படிக்கிறதுக்கு தேவையான நோட் புக்கை வாங்கிக்கிட்டு கடைக்காரர்கிட்ட 50 ரூபாயில் 7 தாளும் 20 ரூபாயில் 15 தாளும் 10 ரூபாயில் 17 தாளும் கொடுத்தான்னா அவன் கொடுத்த மொத்த ரூபாய் எவ்வளவு? மொத்தம் 790 ரூபா. சரியா சொன்னீங்க. குமரேசன் மார்க்கெட்டில் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக்கிட்டு வியாபாரிகிட்ட 10 ரூபா தாளில் ஒரு 9 தாளும் 20 ரூபாயில் ஒரு 8 தாளும் 50 ரூபாயில் 5 தாளும் கொடுத்தான்னா அவன் கொடுத்த ரூபா மொத்தம் எவ்வளவு? மொத்தம் 500 ரூபா வியாபாரிக்கு கொடுத்தான். சரியா சொன்னீங்க. கடைசி ஒரு கணக்கு கேட்டுறவா? பாட்டி தன்னோட சுருக்கு பையில இருக்கிற காசுகளை என்ன சொல்லி பேரண்ட்டை கொடுக்குறாங்க. பேரன் என்றான். எண்ணும்போது 5 ரூபாயில் 10, 2 ரூபாயில் 21, 1 ரூபாயில் 15, 10 ரூபாயில் 4 அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ரூபா அதில் இருந்துச்சு? மொத்தம் 147 ரூபா. சரியா சொன்னீங்க. 1 கிலோ கொய்யாப்பழம் 34 ரூபா சொல்றாங்க. அப்படின்னா 2 கிலோக்கு எவ்வளவு? 68. சரியா சொன்னீங்க. இப்போ 1 கிலோ மாம்பழம் 65 ரூபா சொல்றாங்க. அப்படின்னா 2 கிலோக்கு எவ்வளவு? 2 கிலோ மாம்பழத்துக்கு 130 ரூபா. சரியா சொன்னீங்க. இது வரைக்கும் நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? வட்டி ரூபாயை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். பேங்க்ல எந்த மாதிரி தாளுன்னு கேட்பாங்க, அதே மாதிரிலாம் இப்போ எழுதி பழகிக்கிட்டோம். கணக்கை இலக்கங்களை எப்படி கூட்டுறதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஏனோ தானோன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போதான் நான் சரியான முறையில் கணக்கு போடுறதை தெரிஞ்சுக்கிட்டேன். சரி. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்கர்ணி கிராம மக்கள். சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.